குறைக்கிறதுக்கு என்னென்ன உண்டு, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியும் என்பதற்குண்டான ஒரு விஷயம். அஸ்வின் கருப்பன் என்னுடைய அண்ட் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, இவர் ஆரம்பித்திருக்கிறார். இது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா எதை செய்தாலும் அதை ஒரு டெடிகேஷனோடு செய்யணுங்கிற எண்ணம் யாருக்கு இருந்தாலும் அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள். அதுல வந்து அஸ்வின் கருப்பன் நம்ம ஒன்றாக இருக்கிறார். ஓகே சார், வேற ஏதாவது மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் சரியா வரும். மும்மொழி கொள்கை என்பது எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா கூட போது சொல்லிட்டு போனார், நாங்க இந்தியை திணிக்க மாட்டோம்னு. ஆனா அது இந்தியில தான் சொல்லிட்டு போனார். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், நாம எந்த ஊர் இருக்கிறோமோ அந்த ஊர்ல போனோம். அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் தான். இப்போ எனக்கு பாம்பேல ஒரு வேலை கிடைக்குதுன்னா அங்க போனா ஒரு 3 வருஷத்துல ஹிந்தி கத்துக்க போறான். ஆனா இங்க உடனே ஹிந்தி கத்துக்கலையே, நாளைக்கு அவனுக்கு ஜப்பான்ல வேலை வச்சா ஹிந்தியை வச்சுட்டு அவன் என்ன பண்ண போறான் ஜப்பான்ல? அப்ப ஜாப்பனீஸ் தான் படிக்கணும். அந்த 3வது மொழி என்பது ஹிந்தி இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாலும், அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு பையன் ஜாப்பனீஸ் படிக்கிறாங்கன்னா, இன்னொரு பையன் பிரெஞ்சு படிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பையனுக்கு ஒவ்வொரு வாத்தியார் நியமிக்க முடியுமா? இது தேவையில்லை. ரொம்ப ஆண்டு காலமாக மத்திய அரசு என்பது யார் ஆண்டாலும் அது இந்தியை எப்படியாவது கொண்டு வரணும். அதாவது திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல் அப்படின்னா, ஆக்ட் லோக்கலுக்கு நமக்கு தமிழ் இருக்கு, திங்க் குளோபலுக்கு இங்கிலீஷ் இருக்கு, அவ்வளவுதானே. தேவையில்லாமல் எந்த குழந்தை வந்து கேட்டுது எனக்கு ஹிந்தி வேணும், ஹிந்தி வேணும்னு சொன்னா ஹிந்தி பிரச்சார சபாவை இந்திய ஃப்ரீயா சொல்லி தராங்க. அதை யாரும் தடுக்கல, எந்த அரசும் தடுக்கவே இல்லை. ஆனால் எல்லா கொள்கைகளையும் அரசியலாக மாற்றப்படும் போதுதான் எதிர்ப்பு வருகிறது. அதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்றது நீ செய்யலைன்னா நான் உனக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்றது, இது வந்து நெஞ்சி போனா இன்னும் 4 வருஷம் நடக்கும். அப்புறம் அந்த ஆட்சி மாறி போச்சுன்னா அவங்க எதிர்கட்சியா நின்றுகிட்டே தப்பா பண்ணிட்டோம் தான் சொல்லணும். 3 முறை ஆண்டு விட்டார்கள். இதுக்கு மேல ஆடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது மத்திய அரசுல பாஜக. சோ அவர்கள் இப்போவாது தெரிஞ்சுக்கணும், ஒரே நாடு, ஒரே கொள்கை, ஒரே தேர்தல், ஒரே ஓட்டு, இதெல்லாம் நடக்காத காரியம். ஏனென்றால் இந்தியா என்பது யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எத்தனையோ மொழிகள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மதங்கள் எல்லாம் சேர்ந்தது. பட் தர்மத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த தர்மம் எல்லாரும் ஒண்ணுதான். இந்துவா இருந்தாலும் ஒண்ணுதான், முஸ்லீமா இருந்தாலும் ஒண்ணுதான், கிறிஸ்டியனா இருந்தாலும் ஒண்ணுதான். அதை விட்டுட்டு நான் சொல்றதுதான் தர்மம்னா அது அடாவடி, அது சரியாக வராது. அது வந்து சரியான முறையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மிக கடுமையாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய சப்போர்ட் உண்டு. என்னுடைய சப்போர்ட் இல்ல, பொதுவாகவே எல்லாரும் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் நானும் 1960 to 66 படிச்சும் போதுதான் முதல் முறையாக இந்தி எதிர்ப்பு போராட்டம். நானும் போலீஸ் பயந்து அடிச்சு அப்பதான் ரோட்ல வீராணம் பைக் போட்டிருந்தாங்க. அதுக்கு உள்ளாரெல்லாம் ஓடி வந்துதான் வீட்டுக்கு வந்தோம். அதனால இந்தி எதிர்ப்பு என்பதை மறந்துட்டே வரலான்னு பார்த்தா இல்ல, நீ மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தூண்டி விட்டுட்டே இருக்காங்க மத்திய அரசு. இது அவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராது, வர ஓட்டையும் அது குறைச்சிடும். இருக்கட்டும் சார், வேணுங்கிறவங்க படிக்கிறாங்க சார். சிபிஎஸ்இ படிக்கணும்னு சொல்றாங்க. யார் சிபிஎஸ்இ படிக்கிறாங்க? மத்திய அரசினுடைய வேலையில் இருப்பவர்களுடைய மகன்கள், அடிக்கடி டிரான்ஸ்பர் ஆனா எந்த ஸ்டேட்டுக்கு வேணா போகக்கூடியவர்களுடைய குழந்தைகள் தான் சிபிஎஸ்இ படிக்கிறார். அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது. தேவைப்படுறவங்க படிக்கிறாங்க. தேவைப்படுறவங்களை படிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நீ நடத்தலாமா? நீ நடத்தலாமான்னா அந்த ஸ்கூல்ல வச்சிருக்காங்க, அந்த சிலபஸ் நடத்துறாங்க.